மகிமை உண்டாவதாக. நான் நெக்ஸ்ட் மந்த் வந்தா நான் இந்த சென்னைக்கு வந்து ஒரு 17 வருஷம் முடிஞ்சு 18வது வருஷம் வரப்போகுது. கர்த்தர் இந்த 17 வருஷம் என் கூடவே இருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் எனக்கு, நான் இங்க சென்னைக்கு வரும்போது கர்த்தரை அறியாம இருந்தேன். வந்த ஒரு 10 நாளுக்குள்ளே கர்த்தரை அறிஞ்சு கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் கைப்பிடிச்சு நடத்துறாரு. 9 வருஷம் ஒரே ஹாஸ்டல்ல நான் இருந்தேன். அந்த ஹாஸ்டல்ல ஒரு ஷிஃப்டிங்காக ஒரு 6 மந்த்ஸ் என்ன ரூம் மாத்தினாங்க. அந்த ரூம்ல வந்து நிறைய எலி வரும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், தூங்கவே முடியாது. போன வாரம் ரொம்ப பெரிய பிரச்சனை, எலி வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால காலி பண்ணிடுங்கன்னு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப சனிக்கிழமை நைட்டு தூங்கவே இல்லை, ஜெபிச்சுட்டே இருந்தேன், ஆண்டவரே என்ன செய்யணும், அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு, நீங்க நாளைக்கு என் கூட பேசியே ஆகணும் அப்படின்னு போன வாரம் ஜெபிச்சுட்டே வந்தேன். அப்ப ஆண்டவர் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு வாக்கு கொடுத்திருந்தாரு. 24ஆம் தேதி, அதாவது பாஸ்டர் மூலியமா கர்த்தர் சொன்னாரு, 24ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்து கொண்டே இருப்பாரு அப்படின்னு. அந்த வார்த்தை எனக்குள்ள என்னமோ ஒரு விசுவாசத்தை உண்டாக்கி நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். நான் கிளீன் பண்ற பொழுது எல்லா இடத்துலயும் ஆண்டவர் பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்வேன், ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் என்னோட பேசிட்டே இருந்தாரு. இங்க முடிச்சு நான் டிஃபன் வாங்கிட்டு ரூமுக்கு போகும்போது, பயப்படாதே நான் உன் தேவன் அப்படின்னு ஒரு ஆட்டோல ஒரு வசனம். ஆனா அது ஒரே ஒரு லைன் தான். ஆனா அது படிக்கும் பொழுது சாதாரணமா இருந்தது. ரூமுக்கு போகும்போது எனக்குள்ள ஒரு பெருமை, ஒரு விதமான ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணி கதவை சாத்திட்டு கத்தி அழுதேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப ஆண்டவர் அந்த வார்த்தையை திரும்பவும் கொடுத்து தைரியப்படுத்தினாரு. அந்த நேரம் எனக்கு வந்து ஒருத்தவங்களோட ஞாபகம் வந்தது. சரி, எதுக்கும் அவங்களுக்கு போன் பண்ணி ஹாஸ்டலுக்காக கேட்கலாம் அப்படின்னு. அந்த நேரம் தேவன் எனக்கு சரியான கைடன்ஸ் கொடுத்து அந்த ஹாஸ்டல்ல ஷிஃப்ட் ஆகவும் தேவன் எனக்கு எல்லாத்தையும் புதிதாக தான் செஞ்சிருக்கிறாரு. அந்த ஹாஸ்டல் பார்க்கும் பொழுது நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன், ஏன்னா நான் 9 வருஷம் ஒரு இடத்துல இருந்து போறேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப ஆண்டவர் இதொன்னு சகலத்தையும் புதிதாக்குகிறேன்னு வார்த்தை கொடுத்திருந்தாரு. அதே வார்த்தை அந்த இடத்துல நான் அந்த வாசிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருந்தது. நான் ஒண்ணு சொன்னேன், எனக்கு பலன் இல்லை, எனக்கு நீங்க எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்றதுக்கு பலன் தாங்கன்னு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் சாட்சி சொல்லணும், கர்த்தர் எனக்கு நீங்க அற்புதம் செய்யணும்னு. அதே மாதிரி தேவன் எனக்கு அற்புதத்தை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர், தம்மை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜீசஸ். எங்களையும் கூட ஒரு பெரிய சாட்சியாக தேவன் இந்த நாளில் நிறுத்தியிருக்கிறார். என் மகன் படிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுனால இப்போ கேரளாவில் தங்கி வேலை பார்த்துட்டு வராங்க. நாங்கள் குடும்பமாக அவனுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். டெய்லி எங்கள்கிட்ட ஃபோனில் பேசுவான். சேர்ந்து ஒரு வருஷம் ஆகுது. இன்க்ரிமெண்ட் வந்து வருஷம் இயர்லி ஒன்ஸ் போடுவாங்க. அப்படி போடும்போது நாங்களும் ப்ரேயர் நிறைய இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். நேற்று தினத்தில் ஒரு நல்ல செய்தி வந்துச்சு, இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, 10,000 ரூபாய் சம்பளத்தில் கூட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதுனால நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம். கர்த்தருக்கு உடனே நன்றி சொல்லணும். மேலும் மேலும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கணும். கேரளாவில் தங்கி வேலை பார்த்து வர்றான். அவனுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த பெரிய சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ். கர்த்தர் தொடர்ந்து நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். கண்ணு மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். 5 மாதங்கள் கண்ணின்மணி போல காத்தவர், இந்த 6வது மாதம் நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம். அதற்குள்ளாக ஆண்டவரே இன்னும் எங்களை கர்த்தர் சீர்படுத்தி உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராக எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை மாற்றுங்க, பேசுங்க, நாங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்பி போக உதவி செய்யும். இயேசு ரட்சகர் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 5 மாதங்கள் கடைசி நாளில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்படி நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாத வாக்குத்தத்தங்கள் நம்ம எல்லாரும் தெரியும். என்ன வாக்குத்தத்தம் சொல்ல முடியுமா? யாத்திராகமம் 33
22 மகிமை கடந்து போகும்போது உன்னை நான் கண்மலையின் வெடிப்பில வைத்து என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆமென். 5 மாதங்கள் அப்படித்தான் நம்ம மூடி நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனையோ விபத்து, மரணங்கள், புது புது வியாதிகள்ல ஜனங்கள் இருப்பதை பார்க்கிறோம். வறுமை, குழப்பங்கள், அனைவைகளுக்கு மத்தியில இந்த வார்த்தையின்படியே ஆண்டவருடைய மகிமை நம்மை பாதுகாத்து அவருடைய கரம் நம்மை மூடி நடத்தி கொண்டு வந்தது. ஆமென். அவை இந்த மாதத்தின் கடைசி நாள்ல நம்ம தியானிக்க இருப்பது 136ஆம் சங்கீதம். பைபிளை திருப்பி turn your Bible to Psalm 136 136. அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், ஆண்டவரை துதிக்கணும், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இதே சங்கீதக்காரன் தாவீதுதான் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பைபிள்ல நம்ம உயிரோடு இருக்கும் போதே தொடர்ச்சியான போராட்டங்களை சந்தித்த ஒரு மனிதர் தாவீது. அவருடைய ஜீவனை எடுக்கும்படி, கொலை செய்யும்படி சொந்த குடும்பத்தார், அப்சலோம் மகன் எழும்பி வருகிறான். சவுல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவனை டார்கெட் பண்ணி கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். மரணம்தான் ஒரே வழி என்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். ஒரு கட்டத்தில் நாம் அறிந்திருக்கிறோம், அவனுடைய உடைமைகள் எல்லாம் போயிடுது. கூட இருந்த 400 பேர், அவருடைய மனைவி மக்கள்மார்கள் எல்லாரையும் அவர்கள் எதிரிகள் வந்து கூட்டிக் கொண்டு போய்விடுது, கொள்ளையடித்து போகிறார்கள். கூட நிற்கிறவங்க எல்லாம் கல்லெறிந்து அவனை கொலை செய்யும்படியாக தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். பைபிள் சொல்லுது, அப்படிப்பட்ட நெருக்கத்தின் காலத்திலே தாவீது கர்த்தருடைய சமூகத்துல போய் தன்னுடைய பலனற்று போக மட்டும் அழுது தேவ சமூகத்துல தன் வியாகுலத்தை தெரிவித்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பைபிள் வசனம் சொல்லுது, 6ஆம் வசனம் 1 சாமுவேல் 36, தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அப்போ இந்த 5 மாதங்கள் எப்படி போச்சோ தெரியல, ஆனால் வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் நீங்களும் சொல்லணும், ஆண்டவரே என்னை திடப்படுத்தும். ஆமென். என்னை உங்க திடனால், உங்க பலத்தால் என்னை நடத்துங்க. நீங்க வேணா சிந்திச்சு பாருங்க, 5 மாசம் சர்ச் கட் பண்ணிருக்கலாம், ஜபங்கள் கட் பண்ணிருக்கலாம், ஆராதனை கட் பண்ணிருக்கலாம், வேலையே பிரதானம் போயிருக்கலாம், அல்ல குடும்ப பிரதானம் முதலிடத்தில் வச்சிருந்திருக்கலாம், சபையில வந்து நான் நின்று பிரசங்கம் பண்ணி ஊழியர் என்று என்னை அடையாளம் காட்டி கொண்டிருக்கலாம், ஆராதனை செய்திருக்கலாம், பாடியிருக்கலாம், ஊழியங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இந்த 5 மாதங்கள் உண்மையா கர்த்தரை நாம் திடனாய் கொண்டோமா, கர்த்தரை பலனாய் கொண்டோமா? அநேக வேளைகளை இல்ல அந்த பதில் வரும். நிறைய ஜபங்களை கட் பண்றோம், வீட்டுல இருந்திருக்கிறோம், அந்த ஜபங்கள் நடக்கும்போது வீடுகள்ல சும்மா ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு எனக்குன்னா, இப்படி கர்த்தரை திடனாய் கொள்ளாமல், கர்த்தரை பலனால் கொள்ளாமல் இருந்த போதும் நம்முடைய கொஞ்ச நேர சாக்ரிஃபைஸ், ஆண்டவருடைய நேரத்தை கொடுத்தது ஆண்டவர் மனதில் வைத்து இந்த நாள் வரை நம்மை தேவன் நடத்தி கொண்டு வந்தார். ஒரு அழிலையா சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்ப இது போதாது, இன்னும் அதிகமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ வாசிச்சு பாருங்க, தேசமே இல்லாமல் இருந்த நம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு நான் ஒரு சொந்த தேசத்தை தருவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த தேசத்திற்கு பேரும் யாரை கொண்டு வைக்கிறார்? ஏதோ அவருடைய நினைவில் தோன்றினது அல்ல. ஒரு புருஷன், ஒரு மனுஷன் கர்த்தரோடு போராடுகிறான், இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிறான். ஆதியாகமம் 32 பார்க்கிறோம். 28 அவனுடைய பிரயாணம் தொடர்கிறது. யாக்கோபினுடைய பிரயாணம் தொடருது. 28 அவனுடைய மூத்த சகோதரன் ஏசா அவனுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறான். காரணம் என்ன? வீட்டில் உள்ள தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை களவாய் பெற்றுக்கொண்டவன் யாக்கோபு. முறைப்படி பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் குலத்தில், அந்த சந்ததியில் தேவன் வைத்த பிரமாணத்தின்படி சேஷ்ட புத்திர பாகம் என்று ஒன்று உண்டு, தலைச்சம்பிள்ளைகளுக்கு என்று ஆசீர்வாதம். அதை களவாய் நான் தான் ஏசா என்று பெயர் மாற்றி சொல்லி அவன் தன் சரீர தோற்றத்தை மாற்றிக்கொண்டு அம்மா உடந்தையா இருந்ததினாலே ஏமாற்றி ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறான். இப்பொழுது ஏசா மூத்தவன்
அப்பாட்ட போறான், என்னை ஆசீர்வதிங்க, நான் தான் மூத்தவன் என்று சொல்ல, இல்லையே ஏற்கனவே உன்னை ஆசீர்வதிச்சனே என்று சொல்லும் போதுதான் விஷயங்கள் புரிய வருகிறது. அப்ப அவன் சொல்றான், எனக்கென்று ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா என்று சொல்லி, பட்டயத்தாலே நீ விழுவாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாவை அது முதற்கொண்டு ரொம்ப கோபமா இருக்கான். யார் மேல? யாக்கோபு மேல ஏசா கோபமா இருக்கான். நம்மளும் அப்படிதான் பழைய அக்கிரம விக்கிரக வாழ்க்கையை விட்டு ஞானசனம் பெற்று ஆண்டவருக்குள்ள வரும்போது, ஊழியம் செய்யும் சில தாளந்துகளை கொடுத்திருக்கும் போது, அது பாடவோ பேசவோ சிரிக்கவோ நல்ல தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கும் போது ஆறுதல் பண்ணவோ அதெல்லாம் பயன்படுத்தாமல், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல், நம்முடைய சுய வாழ்க்கை, நம்முடைய சொந்த வாழ்க்கை அதுக்கே முதலிடம் கொடுப்பது தேவனுக்கு பிரியம் அல்ல. என்ன நடந்தது பாருங்க. அவன் இப்பொழுது ஏசா இவனை கொலை செய்ய ஆரம்பிக்கிறான். ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கான். அம்மா அப்பா இப்படி சொல்றாங்க, இல்லப்பா ஒரே நாள்ல நான் 2 பேரும் நீங்க சண்டை போட்டுட்டா எனக்கு பிள்ளைகள் இல்லாம போயிடுவாங்க. சோ நீ என்ன பண்ணு, என்னுடைய தம்பி, என்னுடைய உங்க மாமா, தாய் மாமா வீட்டுக்கு போய் பெண் கொண்டு வா. அண்ணனுடைய கோபம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன்னு சொல்றேன். அப்ப இந்த யாக்கோபு பிரயாணப்பட்டு போகிறான். 28ஆம் அதிகாரம் 10 முதல் வசனம் பாத்தீங்கன்னா, புறப்பட்டு போகிறான். போகும்போது பயத்தோட போறான். எங்க போறோம்னு தெரியல. ஒருவேளை இந்த கடந்த 5 மாதங்கள் இப்படி இருந்திருக்கலாம், அல்லது நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் சூழ்நிலைகள் நமக்கு வேறு விதமா இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்ற காரியம், இந்த நாள் வரை உனக்கு நான் நன்றி உள்ளவனா இருந்திருக்கிறேன். ஆமென். I am so grateful to you. உனக்கு நான் நன்றி உள்ளவனா இருந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் சின்ன ஜெபத்தையும் கேட்டேன், நீண்ட ஜெபத்தையும் கேட்டேன், உன் ஒரு சொட்டு கண்ணீரையும் நான் கண்டேன். ஆமென். நீ கண்ணீர் விடாமல் இருந்த போதும் உன் இருதயத்துக்குள் இந்த வியாகுலத்தை நான் கண்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இதுவரை நடத்தி கொண்டு வந்தேன். அப்ப இன்னைக்கு என் சத்தத்தை நீ கேட்க மாட்டியா? ஆமேன். யாக்கோபு போகிறார். போகும்போது இரவு நேரம், எல்லாம் அறிந்த சம்பவம் தான். ஆனாலும் அவன் ஒரு இடத்துல தங்குகிறான். ஒரு கல், பைபிள் சொல்றது, அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலைக்கீழ வச்சு தூங்குறான். தூங்கும்போது நல்ல அயர்ந்த நித்திரை. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்பொழுதுமே தான் செய்ய நினைத்ததை செய்யாமல் விடவே மாட்டார். ஒரு அணிலியா சொல்லுங்க. யாக்கோபு களவு செய்தவன், எத்தன் ஏமாற்றுக்காரன் தான். ஆனால் அவனை கொண்டு தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஒரு அணிலியா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அப்ப இந்த 5 மாதங்கள் எனக்கு ரொம்ப வருத்தம். சபை ஊழியங்கள் எல்லாம் நடக்கும், வீட்டுல சும்மா இருந்த நேரங்கள், தூங்கினதோ அல்ல அரட்டை அடித்துக் கொண்டிருந்ததோ நேரங்கள் உண்டு. என் வாழ்க்கையிலும் இருந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோட என்னோட பேசுகிற காரியம், உன்னை அழைத்து நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன். ஒரு அழிலியா சொல்லுங்களேன். ஆமா, இதுவரை உன்னை நான் மறவாமல் நான் நடத்தி வருகிறேன். ஒரு அழிலியா சொல்லுங்களேன். அங்க யாக்கோபு பாருங்க, ஒரு கல்லை எடுத்து போய் தூங்குகிறான். ரொம்ப பிரயோஜனமான வார்த்தைகள் நம்ம ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஒன்னே ஆண்டவர் அந்த இடத்துல ஏதோ தூங்கிட்டு காலையில பிரயாணத்தை தொடரட்டும்னு விடல. ஒரு பாஸ், ஒரு இரவு, ஒரு விடியல் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில ஒரு துக்கம், ஒரு ஒரு விதமான சோர்வு வரணும். நீங்க கர்த்தரை சார்ந்து கொண்ட பிள்ளைகளானால், அவருக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளானால், ஆண்டவரே இதுவரை எப்படியோ, இனி நான் ஜபங்கள்லாம் நடக்கும்போது ஃப்ரீயா இருந்தா வருவேன், இன்னும் உங்களை ஆராதிப்பேன், இன்னும் உயர்த்துவேன். நீங்க ஒப்பு கொடுத்துட்டு நீங்க நம்ம வாழ்க்கையை தொடரும் போது நிச்சயமா சொல்லுகிற, கர்த்தர் இன்னும் ஆழமாய் உங்களோடு இடைப்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஒருவராலும் மாற்ற முடியாத வாக்குத்தத்தங்களை உங்கள் இருதயத்துல வைப்பார். இரவு தூங்கி கொண்டது யாக்கோபு பார்த்து சொல்றாரு, 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீ போகிற இடம் எல்லாம் உன் தேவனாய கர்த்தராகி நான் உன்னோடு கூட இருந்து, அல்லேலூயா, உன் தகப்பன் தேசத்திற்கு திரும்பவும் கொண்டு வருவேன். நீ இப்ப பயந்து போற, அருவருக்கப்பட்டு போகிற, அண்ணனுக்கு பயந்து ஓடுற, அப்படி நீ பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை வெளியரங்கமாய் நான் உன் தகப்பன் வீட்டு கொண்டு வருவேன். அந்த வார்த்தை முடிவு சொல்லுது, நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு அறையிலேயே சொல்ல மாட்டேங்க. உடனே அடுத்த நாள் விழிக்கிறான், கண் முழிச்சு பாக்குறான். அந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு சொல்லி லூஸ் என்ற இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் இடுகிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த கல்லையும் தூக்கி போடல, நன்றி உள்ளவனாய் கல்லை தூண நிறுத்தி எண்ணெயை வார்த்து அபிஷேகம் பண்ணி, ஆமே, அந்த இடத்துக்கு பெத்தேல் பேர் வைத்து இவை எல்லாம் வச்சு யாக்கோபு தசமபாகம் செலுத்தினான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நேரம், தன் சரீரம், பணம், பொருளாதாரம் எல்லாம் வச்சினாலும் கர்த்தரை கனப்படுத்தினான். அல்லேலூயா. இந்த யாக்கோபு தான் பின்னாடி பாக்குறோம், மாமா வீட்டுக்கு போறான், செய்கிற காரியத்துல கர்த்தர் வாக்கி பண்ணினார். சங்கீதம் 1ல வாசிக்கிறான், அவன் செய்வதெல்லாம்
வாய்க்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதாவது தூங்குற நேரம் தூக்கம், ஆமேன். போற நேரம் பிரயாணம் போகணும். வாக்குத்தத்தம் கொடுத்தாரா, தாளத்து இருக்குன்னு காட்டிட்டாரா, அதை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு அழிலிய சொல்லுங்க. நேற்று நான் ஒரு அம்மாவோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவங்களோட நான் பேசியிருந்தேன். எந்த வேலையில இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஆக்டிவா இருந்து தங்களை வளர்த்து கொண்டால் நிச்சயமா சொல்லுகிறேன், மேல் இடத்தில் உள்ளவர்கள் வர நம்மளால் நெருங்க முடியும். ஒத்துக்கிற ஒரு அழிலியா சொல்லலாம். இல்ல நான் ஒரு வேலை போகாம வருவேன், திரும்ப அப்படியே இருப்பேன், திரும்ப போக வருவேன். அது என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் தான். ஒரு அழிலியா சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பாரு, இயேசுப்பா இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். 100 மனுஷிக தன்மை, 100% he was human. அதே இன்னொரு பக்கம் he was divine, 100%. ஆனால் மனிதனாய் இருந்த போது மனிதனுக்குரிய அத்தனை அவர் செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். பைபிள் வசனம் சொல்லுது, மார்க் 6:33, ஜனங்கள் வருகிறவர்கள் போகிறவர்கள் அநேகராய் இருந்தபடினால் இளைப்பாற நேரம் இல்லாது சச்சப்புறம் தனித்து போவோம் என்று சொன்னார். அவருக்கு இளைப்பாற ஒரு ஆறுதல் தேவை இருந்தது. அல்லேலூயா. அதே தெய்வீக தன்மையில பிசாசுகளை அதட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமா இருக்கும். நல்ல ஹை லெவலுக்கு வந்துடணும் மேனேஜர், அதுக்கு அடுத்த போஸ்ட். நான் கடந்த வாரம் சாட்சி கேட்டோம். அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில வந்து கூட்டிட்டு போவாங்க. அடுத்து ஃபாரின்ல போய் வேலை செஞ்சாங்க. நம்ம சர்ச்சுக்கு வரும்போது அங்க இருந்துட்டு திரும்ப கூப்பிட்டாங்க. எக்ஸ்ட்ரா 1 லட்சம் தரேன், 2 லட்சம் தரேன். போக வேணான்னு வீட்டுல சொன்னதால போகல. அப்படி வாண்டட், எனக்கு வேணும், அவர் வேணும், அவங்க வேணும், இந்த ஊழியம் வேணும், சபை வேணும், ஆராதனை வேணும், ஆண்டவர் வேணும் என்று மற்றவர்களால் ஈர்க்கப்படுகிற ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு தருவார். ஒரு அழிலியா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆமென், என் கையில் நீங்கள் களிமண்ணா இருக்கிறீர்கள். அப்ப 100 அர்ப்பணித்து களிமண்ணா நம்ம முழுசா ஒப்பு கொடுக்கும். நிச்சயமா சொல்லு, அவர் அழகாய் வணிந்து கொள்ளுவார். விலையேற பெற்ற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அனைவரும் நம்ம களிமண்ணாய் ஒப்பு கொடுப்பது இல்லை, 100 ஒப்பு கொடுப்பது. நீ கொடுக்கிறியா? நிச்சயமா கொடுக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு முற்றிலுமா நீங்க தான். 100 களிமண், காலால மிதிங்க, உதைங்க, எதா இருந்தாலும். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், அவுட்புட் ரிசல்ட் என்ன தெரியுமா? அழகான ஒரு பாத்திரமாய் நான் வருவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பொன்னானது சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்கும். அப்ப இந்த 5 மாதங்கள் ஆண்டவர் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று பாருங்க. அதான் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தேசத்தை குறித்து சொன்னேன். அதுக்குதான் அந்த யாக்கோபு ஞாபகப்படுத்தின ஆண்டவர். இப்பொழுது போன இடத்துல எல்லா ஆசீர்வாதம். இவன் என்ன மரக்குச்சி எடுத்து போட்டான தண்ணியில, அது கருப்பு, வெள்ளை, நிறம், பட்டை, என்ன கலர், அந்த கலருக்கு ஆடுகள் குட்டிகளை போட ஆரம்பிக்குது. எல்லாம் இவனுக்குரியது, எல்லாம் இவனுக்குரியது. எல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறான். 30ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, இவ்விதமாய் இந்த புருஷன் யாக்கோபு, ஆமென், மனைவிகளோடும் வேலைக்காரிகளோடு, வேலைக்காரர்களோடு, ஒட்டகங்களோடு, கழுதைகளோடு, ஏராளமான ஆசீர்வாதங்களோடு அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். அல்லேலூயா. 30ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க, 30 கடைசி. இவ்விதமாய் புருஷன் எப்படி விருத்தி அடைந்தான்? குறுகிய காலம் தான். உங்க வாழ்க்கையில விருத்தி இருக்கா? யோசிச்சு பாருங்க. அதே சம்பளம், அதே வேலை, அப்படியே ஏதோ ஒரு 1000 500 அல்ல. உங்களுடைய பொசிஷனும் மேல வரணும். நிச்சயமா உயர்த்துவார். படிப்பு தேவையில்லை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஏன் ஒரு இடத்துல நம்மளை வைக்கிறாரா? ஒரு செக்யூரிட்டியா கூட இருக்கலாம், வைக்கிறாரா? அந்த செக்யூரிட்டி வேலையில அதுக்கு ஹெட்டா வந்துடணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஏன் நீங்களான ஆராதிக்கிற தேவன் ஒரு வெறுமையானவர் அல்ல. நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனாலதான் இந்த ஆரம்ப ஜபத்திலே வாசிச்சோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். உலகத்தில் உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு அழிலே சொல்ல மாட்டேன். என் வீட்டுல 7 பேர், நான் 3 அண்ணனுங்க, 3 பேரும் நல்ல செட்டில், சொந்த வீடோடு. நான் ஒரு ஆள் தான் இன்னும் சொந்த வீடு, வாகனம் அப்படி இல்லாம இருக்கேன். ஆசை. ஆனால் பாருங்கள், அவங்க எல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆனா கடந்த நாட்கள்ல 2வது அண்ணன், அவர் பேர் சச்சிதானந்தம் பிள்ளை, பெரியவர் சண்முகம், 3வது பாலசுப்ரமணியன், கடைசி நான் சச்சிதானந்தம். அவர் திடீர்னு போன் பண்ணியிருக்க, கிருபாவுக்கு போன் பண்ணி அவன் சொந்தத்துல அவங்க மனைவியோட தங்கச்சி வீட்டுல ஒரு ஞானசனம் கொடுக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிறார்கள். திருமணம் நடக்க போகுது. அந்த பையனுக்கு கிறிஸ்டியன். எப்படி ஆகிலும் தேவன் பாருங்க, நம்ம அவர் மீது வைக்கிற அன்பு, அவரை நோக்கி பார்க்கிற கண்கள் நமக்கு இருக்குமே. ஆனால் ஒரு ஆமையர் எந்த எளிமையான குடும்பத்தையோ கர்த்தர் உயர்ந்த குடும்பமா மாற்றுவார். அல்லேலூயா. இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க நம்ம முடிவு பண்ணியிருப்போம். நம்மளும் போய் சுவிசேஷம் சொல்லியிருக்க மாட்டோம். ஆனாலும் கர்த்தர் யாரை கொண்டாகிலும், அல்லேலூயா,
அப்போஸ்தலர் 16:31 சொல்லுது, சிறைச்சாலையினுடைய அதிகாரி, காவல் அதிகாரி வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். சிறைச்சாலை கதவுகளுக்கு வெளியே உட்புறத்திலே சிறைச்சாலைக்குள்ளே நடந்த சம்பவம் 25ஆம் வசனம் முதல் சொல்லுகிறது. பவுலும் சீலாவும் அடுத்த நாள் அவர்கள் சிறை அந்த சாம்ராஜ்யத்தினுடைய பிரபுக்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டும். ஒருவேளை மரண தண்டனை விதிக்கப்படலாம், சிறைச்சாலை தண்டனை விதிக்கப்படலாம், எது வேணா நடக்கலாம். ஆனால் விசாரிப்பதற்கு முதல் நாள் இரவு தேவனுடைய பிள்ளைகள் நேரத்தை பயன்படுத்தி கொண்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் நான் நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு அழியில சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். போனா வராது, டைம் தான் இல்ல. ரெண்டு ஏதோ சொல்லுவாங்க, மறந்து போகுது. ஒன்னு டைம் போனா வருமா, சீக்கிரம் சொல்லுங்களேன். வராது. டைம் போச்சுன்னா வருமா? வராது. ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. காலத்தை, அதான் எபேசியில வாசி, காலங்களை பிரயோஜனப்படுத்தி, நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் நான் யாரு மேலேயும் சாக்கு போட முடியாது. இருபா இல்ல, அதனால நான் என் நேரத்தை அப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும். என் நேரம் என் தேவன், அல்லேலூயா, எனக்கும் அவருக்குள்ள நேரம், என் வேலை, என் உயர்வு, என் சம்பளம், என் குடும்பம், நான் உயரணும் என்று தனிப்பட்ட முறையிலே தேவனோடு நல்ல வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகள் ஒரு அணியிலே சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் சொல்றாரு ஆண்டவர்? இந்த வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. Without pain there is no gain. ஆமென். எந்த வலியும் இல்லாமல் எந்த லாபமும் கிடையாது. ஆமென். இங்க யாக்கோபு கஷ்டப்படுகிறான், போராடுகிறான். ஆனால் அவனுக்கு விரோதமாய் திரும்பி வரும்போது மாமா, சொந்த மாமா எழும்பி வருகிறான். சொத்தெல்லாம் எடுத்துட்டு போறானேன்னு வரான். ஆனால் கவனிங்க, கர்த்தருக்குள் உங்கள் நேரம், உங்களுடைய தாளந்துகளை கர்த்தருக்கு நீ கொடுக்கும் போது உங்களுக்கு பதிலாக கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. முந்தின நாள் இரவே லாபானுக்கு கர்த்தர் தோன்றி எச்சரித்தார், என் பிள்ளையை ஒன்றும் பண்ணாது என்று சொன்னார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ இந்த யாக்கோபு சகல ஆசீர்வாதங்களோடு தன் தகப்பன் தேசத்திற்கு போகிறான். As the God said, promised. 28:15 உன்னை தகப்பன் தேசத்திற்கு கொண்டு போவேன்னு சொன்னாரு. வரும்போது வெறுங்கையாய் வந்தான், போகும்போது 2 பரிவாரங்களோடு போகிறான். ஒரு அழியிலே சொல்லுங்க, அட சத்தமா சொல்லுங்களேன். வரும்போது வெறுங்கையோடு வந்தான். கீழே இருந்த கல்லை எடுத்து வச்சு, ஒருவேளை அந்த அதிகாலை வேளையில யாரு பார்த்திருந்தா லூசுன்னு சொல்லியிருப்பாங்க. அவனை ஏதோ தலைக்க வச்சு தூங்கினான். அந்த கல்லை எடுத்து வச்சு நிறுத்தி எண்ணெய் ஊத்துறான். அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், ஏதோ முனவுறான், கையை உயர்த்தி தேவனை யாரையோ துதிக்கிறான் என்று பரியாசம் பண்ணி இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். அந்த அறிந்து தேவன் முன்குறித்த யாக்கோபு பாருங்க, இப்பொழுது தன்னுடைய தகப்பன் தேசத்திற்கு போறான். போறதுக்கு கை நிறைய பணம் இருக்கு, கை நிறைய கூட இருக்கு, வேலைக்காரிகள், ஒட்டகம், ஏர்மாடு எல்லாம் இருக்கு. 2 மனைவிகள் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சண்டனை, இந்த பக்கம் திரும்பலாம், இங்க கொஞ்சம் ஆறுதல், திரும்ப அங்க திரும்பலாம், மாறி மாறி அன்பு காட்ட 2 மனைவிகள். ஆனா அவனுக்கு தெரியும், எத்தனை இருந்தாலும் சரி, எங்க அப்பா ஊருக்கு போவேல ஒரு மனுஷன் எழும்பி நிற்பான், அவன் என் அண்ணன் ஏசா. ஒரு அழியிலேயே சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அவன் என்னை குத்தி கொலை பண்ணிட்டானா என் மனைவிமார்களுக்கு யார் ஆறுதல்? நான் சேர்த்து வைத்த சொத்து யாருடையதாகும்? புதிய ஏற்பாட்டுல ஒரு ஐஸ்வர்யவான் உட்கார்ந்து தன் ஆத்மாவோடு பேசுகிறான். ஆத்மாவே, நான் இன்னும் ஒன்று செய்வேன். என்ன? இன்னும் என் களஞ்சியங்களை, என்னுடைய ஸ்டோர் ரூமை இடிச்சு கட்டி பெருசாக்குவேன், 6-7 தலைமுறைகளுக்கு எல்லாம் சேர்த்து வைப்பேன். ஆண்டவர் கேட்டார், மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதான்? ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்க. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மா நஷ்டம் அடைந்தால் அதனால் அவனுக்கு என்ன லாபம் என்று வாசிக்கிறோம். பார்த்தான் இவன், இதுக்கு மேல நமக்கு ஒன்னும் கிடையாது, வாழ்க்கை கிடையாதுன்னு ஆண்டவரை சந்திக்க புறப்படுகிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 32:9 ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, ஒரு அழியிலே சொல்லுங்க, கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறான். வாலிப பிள்ளைகள் நல்ல எதிர்காலம் வேணும்னா ஏதோ பெற்றோர்கள்லாம் கூட இருக்கலாம், குறிப்பிட்ட காலம்தான். அதே போல நம்ம ஆண்கள், நம்முடைய சரீரத்துல பலன் இருக்கிறவர் வேலைக்கு போகலாம். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். ஆனா தேவனுடைய காரியங்களை அடுத்ததா வச்சுட்டு முதல்ல நம்ம வேற காரியங்களை வைக்கும் போது நமக்கு வயதாக தேவ பலம் நமக்கு இல்லாமல் போகும். ஆமென். அவை முதல்லயே நம்ம தேவ பலத்தில் வளர வேண்டும். ஒரு அழியிலே சொல்லுங்க, அந்த தேவ பலன்ல வளர 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 மற்ற உலக வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகும்போது பைபிள் சொல்லுது, ஏசாயா 40, இளைஞர்கள் இளைப்படைவார்கள்,
வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல் சட்டைகளை எடுத்து மேலே எழும்புவார்கள். ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடையார்கள், இளைப்படையார்கள். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அந்த யாக்கோபு ஆண்டவரோடு போராடுகிறான். போராடும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பொழுது விடிஞ்சிருச்சுப்பா, இரவெல்லாம் நீ என்னை விடமாட்டேன்ற யாப்போக்கு ஆற்றங்கரையில கவனிக்கணும். 2 மனைவிகளையும் கொண்டு போய் யாப்போக்கு ஆற்றங்கரை அக்கறை விட்டுட்டான். இது ஒரு ஆறுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குமனை இதை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டான். ஏன்? அவங்க நீந்தி வந்து என்ன பார்க்க வந்தாலும் விடிஞ்சிடும், அது கூட நான் ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இல்லாட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. அது யாரோ வேணா இருக்கலாம், தாய் தகப்பன் பிள்ளை அல்ல ஊழியர், ஏன் போன் கால கூட இருக்கலாம். எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஐயா ஆண்டவரோடு போராடுகிறார். யாரு? 2 மனைவிகள், 1000 ஏர்மாடுகள், செல்வ சீமானா இருக்கிறவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரவெல்லாம் போராடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா வேணும்? உன் பேர் என்ன? யாக்கோபு. சொல்லுகிறான், என்ன வேணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடு. 29:30 சொல்லுது. 32ஆம் அதிகாரத்துல, இது முதல் கொண்டு நீ யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேல் என்று ஒரு தேசத்தையே உருவாக்க ஒரு யாக்கோபை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இதை சொல்லிட்டுதான் இப்ப நான் செய்திக்குள்ள கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள். 136ஆம் சங்கீதம் 3 வசனத்தின்படி நல்லவர், கிருபை உள்ளவர், அவர் எப்பொழுது துதிக்கிற பிள்ளைகள் 5 மாதங்கள் நடத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆமென் அவருக்கு நன்றியோடு இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாராம்? வாசிக்கலாம். உபாகமம் 15:5. நம்ம எல்லாம் தெரிந்த ஒரு வசனம். உபாகமம் 15:5. உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அதான் செய்தி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தம் வரமாட்டீங்க. நம்பணும், நீங்க நம்பணும். உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் இதெல்லாம் சிலது மறக்க முடியாது. ஒரு சொந்த வீடு பத்தி பேசும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல நாங்க ஊர்ல செட்டில் ஆவோம், இங்க இருக்கிறவரை இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் என்ன நினைக்கிறதுனா, உன்னை இருந்துட்டு போட்டுமே சென்னையிலையும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்தது இருக்கட்டும். ஏன் தேவன் செய்ய நினைத்து தடைபடாது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்? சத்தமா சொல்லுங்களேன். அவன் நீ எதையும் வேணான்னு சொல்லாதீங்க, நீங்க கற்பனை பண்ணாதீங்க, நீங்க பிளான் பண்ணாதீங்க. எதிர்காலத்துல அங்க இருக்கலாம், இங்க ரொம்ப சிட்டி மோசமா இருக்கு, நம்ம ஊருக்கே போயிடலாம், அது கிராமமோ ஊர்ல உள்ள நம்முடைய சொந்த தேசம் அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தம் வரமாட்டீங்க? அல்லேலூயா. ஒரு ஏசா ஒருவேளை ஆசீர்வாதத்தை, சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருந்தா கூட யாக்கோபை போல உயர்ந்திருக்க முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை யாக்கோபு அண்ணனுக்கு பயந்து அந்த ஊர்லயே ஏதோ ஒன்று செய்து சண்டையிட்டு கொண்டிருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க முடியாது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, ஆமே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, ஊழியனுக்கு கீழ்ப்படிந்து, சபைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிற அந்த யாக்கோபை தேவன் உயர்த்தினார். அந்த யாக்கோபை கொண்டு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் போயிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க, நம்மளும் பார்க்கிறோம். சின்ன நாடா இருந்தாலும் அது எவ்வளவு விழுந்து போனாலும், அழிவை கண்டாலும் உடனே எழும்பி நிற்கிறதை பார்க்கிறோம். அநேக நாடுகளுக்கு சவாலா இருப்பதை பார்க்கிறோம். அப்ப தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் திருப்பிக் கொள்ள முடியும். மேன்மேலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதக்காரன் இதை சொல்ல காரணம் என்ன? கிருபை என்றும் உள்ளது, துதியுங்கள் என்றெல்லாம் சொல்ல காரணம் என்ன? ஆண்டவர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிக்க போகிறார். அதுல 3 ஆசீர்வாதம். 4ஆம் வசனம் முதல் 136 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்கலாம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை, வாசிக்க மாட்டீங்களா? சேர்ந்து எல்லாரும் வாசிங்களே. ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை. தண்ணீர்களுக்கு மேலாக பூமியை பரப்பினவரை துதியுங்கள், பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆளு, இரவில் ஆளு, அவர் கிருபை என்றும் உள்ளது. முதல் இந்த 4 வசனங்கள் 5 எனக்கு ஆண்டவர் சொன்னது, அதிசயமாய் கர்த்தர் ஆமென் வானங்களை உண்டாக்கினார், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினார், சுடர்களை உண்டாக்கினார், பகலை ஆள சூரியனை படைத்தார், இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களை படைத்தார். 4ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது சொல்லுது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை
செய்கிறவரை துதியுங்கள். ஆமென். 5 மாதங்கள் அதிசயமாய் நடத்தினார். உங்க வயது உங்களுக்கு தெரியும். ஆமென். இத்தனை வயது வரை கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தார். பெரிய அதிசயமே நம்ம ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. கிறிஸ்துவையும் கேவலமாய் நினைத்த என்னையும், அந்த ஸ்கூல்ல படித்திருந்தாலும், பெரிய ஸ்கூல், ஒரு ஒரு ஸ்பீக்கர் இருக்கும் கிளாஸ் ரூம்லயே, ஒரு பிரேயர் ஒன்று போடுவாங்க. நான் கவனிச்சது கூட கிடையாது. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அங்கே படி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், ஹையர் செகண்டரி ஸ்கூல், காலேஜ் எல்லாம் இருக்கு. அங்க ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் ஒரு பிரேயர் போடுவாங்க. நல்ல ஃபாதர்ஸ் இருந்தாங்க, பிரின்சிபல், நல்ல ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா இயேசுவை நான் அறிந்து கொள்ளல. காரணம், வீட்டில் வளர்க்கப்பட்ட நிலைமை அப்படி. அதை புரிந்து கொள்ளவும் முடியல, அதை பத்தி சிந்திக்கவும் இல்லை, அந்த அறிவும் கிடையாது. அதனால இன்றைக்கு ஆரம்பத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உலகத்துல ஞானியை போல வாழ்ந்த என்ன இல்லப்பா, நீ ஒரு பைத்தியம் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் கூட இல்லைன்னா நீ வாழ்க்கையில மேல வர முடியாது, உனக்கு ஒண்ணுமே கிடையாது, லைஃபே கிடையாதுன்னு என்னோடு கூட பிறந்த சகோதரர்களையே எனக்கு முன்னே காமிச்சு, இன்னொருத்தர் இருக்கிறார் பெரியவங்க, அவர் இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வயதாக பயங்கள். ஆமே. வயதாக நாட்களை குறித்த, வாழ்க்கை குறித்த ஒரு கேள்விக்குறி. என்ன செய்வோம், எங்க போவோம் என்று தெரியாமல் தான் அநேகர் இருக்கிறாங்க இன்றைக்கு. ஆனால் நமக்கு தெரியும், நாம் மரித்தாலும் எங்க போவோம், ஏசப்பாவோடு கூட இருப்போம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நித்திய ராஜ்யத்தில் இருப்போம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உயிரோடு வாழ்ந்த போது சொன்னாரு, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்கள் நடுவில் இருக்கிறது. என்ன நீ வாசிச்சிருப்பீங்க, ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், வாசிக்க நேரம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் உங்கள் நடுவில் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்துல வாழும் போது பரம ராஜ்யத்தை குறித்த சந்தோஷம் முன் அடையாளமாய், அதுக்குதான் இந்த ஆராதனை, அதுக்குதான் இந்த இசை நம்ம வாசிக்கிறோம். வாங்கன்னு சொல்றது, பாடுங்க, ஜபங்களுக்கு வாங்க, நேர்த்தியாய் செய்யணும். பரலோகத்தில் செய்யப்படுகிற ஆராதனைக்கு ஒப்பாக பூமியில ஆராதனைகள் நடைபெறுகிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இதை அறியாத சமாரியா பெண்ணுக்கு இயேசு நேரம் எடுத்து சொன்னாரு. அவள் சொல்லுகிறார், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டார்கள். இயேசப்பா சொன்னார், இல்லை, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப அதிசயங்களை செய்கிறவர். இனியாவது நம்புங்க, விசுவாசிங்க, அதிசயங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில இதுவரை நடத்தி கொண்டு வந்தார். வாங்குற சம்பளம், வேலை எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய குறைந்த வருமானத்தை நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற வருமானத்தை நினைச்சு பாருங்க. அப்ப அன்றைக்கு இருந்த பக்தி, இன்னைக்கு இருந்த பக்தி, நேரத்தை அதிகம் கொடுத்திருக்கோமா? யோசிச்சு பாருங்க. என் ஊழியத்துல ஒன்றுமில்லாத நேரம் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம். நான் இன்னும் அதிகமா பிரசங்கம் பண்ணனா, அதிகமா நேரம் எடுக்கிறேனா, வசனங்களை தியானிக்கிறேனா, அதுக்காக கொஞ்சம் எஃபர்ட் போடுறேனா, ஆனா ஏதோ காப்பி அடிச்சுட்டு வந்து பிரசங்கம் பண்றனா? கர்த்தர் நல்லவர். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப இன்னும் உங்களை மேன்மேலும், அதான் இன்றைக்கு ஆசீர்வாதம். உபாகம் 15:5, அவர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆசீர்வாதமாய் வாழ்ந்த ஒரு மனிதனை பார்த்தோம். அவன் ஏமாற்றுக்காரன், எத்தன் தான் உலகம் சொல்லலாம், ஆனா கர்த்தர் அவனை கழுவினார். அல்லேலூயா. அவனோடு இடைபட ஆரம்பித்தார். இரவெல்லாம் யாக்கோபு கூட அவரும் போராடுகிறார். சட்டை பண்ணாம போயிருக்கலாம், போப்பான்னு நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிருக்கலாம். இல்ல, அவன் லாக் பண்ணி வச்சிருக்கிறான். இவன் கேட்கறத நான் கொடுக்கணும்னு விரும்புறான், என்னதான் செய்யறான் பார்க்கலான்னு அப்படி அர்ப்பணிப்பை பார்த்தார். ஒரு அழிலையே சொல்லுங்க. வீட்டுல அதிகமா ஆண்கள், திருமணமானவங்க இரவுல கண் வெளிச்சு நாம ஜெபிக்கணும் பிள்ளைகளுக்காக. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நல்லா தூங்கிட்டு நல்ல ஆமா, அந்த வாழ்க்கை பாருங்க அப்படியே தான் இருக்கும். ஒரு ஒரு தேங்கி நிக்கிற வாழ்க்கை போல இருக்கும். கர்த்தர் பாருங்க, இந்த இடத்துல யாக்கோபை பார்க்கிறோம், எவ்வளவு அழகா கர்த்தர் அவனை நடத்தினார். ஆமென். விரோதமா எழும்பின போதும், என் தேவன் இல்லைன்னா என்னால, நான் ஒண்ணு சொல்ல மாதிரி 32ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் கர்த்தரை துதிச்சான். 2வது சொல்றான், என்ன ஆசீர்வதிப்பேன்னு என்னோடு கூட சொன்னீரே, வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்துகிறான். அல்லேலூயா. 3வது, தன் அண்ணனை குளிர பண்ண வெகுமதிகளை அனுப்புகிறான், ஒப்புரமாக்குறான். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அதனாலதான் ஆரம்பத்திலே பாடணும், கள்ளம் கபடு, உள்ளுக்குள்ள கசப்பு வைராக்கியம், உள்ளுக்குள்ள முறுமுறுக்கிறது. ஒரு அழிலே சொல்லுங்களேன். வெளியே பேசும்போது நல்லா பேசுறது, கள்ளம் கபடு இல்லாமல் என்னை வாழ கிருபை தாருமை ஒப்பு கொடுத்தோம், அர்ப்பணித்தேன் என்று பாடினோம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. யாக்கோபு அப்படி சொல்றான், ஒப்புரமாகறான். முன்னாடி தன்னுடைய வேலையாட்கள் 2ஆ பிரிக்கிறான், ஆடு மாடுகளை கொடுக்கிறான். போ அண்ணனை போய் சந்திச்சு சொல்லு, இப்படி தவறு நடந்து விட்டது, மன்னிப்பு கேட்கிறான், அனுப்புறான்.
ஆண்டவர் அப்படி ஏசாவின் மனதை குளிர பண்ணுகிறார். ஆமென். ஒப்புரவாகிறார். 4வதுதான் என் ஆசீர்வதித்தால் விடமாட்டேன்னு சொல்லி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமென். சுடர்களை உண்டாக்கினவர், சூரியனை படைத்தவர், அவரை துதியுங்கள். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையில நடந்து வரும்போது, தேவ ஜனங்கள் வரும்போது செங்கடலை 2ஆக கர்த்தர் பிளந்தார். அதிசயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. யோர்தானை பின்னிட்டு போக செய்தார். அதிசயம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தேசமாக வனாந்தரத்தில் நடத்தும் போது அவங்களுக்கு தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எகிப்தில இருந்த அடிமைத்தனம் 430 வருஷம் அடி உத வேர்வையோடு வேலை செய்த நேரங்கள், கர்த்தரை துதிக்க முடியல. அதுக்குள்ள பலவிதமான சிலை வழிபாடுகள், தேவனை மறக்கிற நினைவு, இதெல்லாம் வரும்போது வனாந்தர வாழ்க்கை. கவனிக்கிறீங்களா? மேகம் எழும்பும் போது பிரயாணத்தை தொடரணும், மேகம் அமரும் போது நிற்கும் போது கூடாரத்தை அப்படியே போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். வழியில மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். ஆனா அவங்களுக்கு ஒரு சொந்த தேசத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அந்த தேசத்திலே பைபிள் சொல்லுது வசனம், அவர்களை மேன்மேலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கிருபை அறிந்தவர்கள், நல்லவர் என்று அதிகமாய் துதிக்கிற பிள்ளைகள் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மீகா 7:15 ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல மீகா 7:15, நான் உங்களை எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாள் முதல், போடுமா மீகா, நீ எகிப்து தேசத்தில புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஒண்ணு, முதல் நாள் நான் எப்படி எழுப்பி கொண்டு வந்தேன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணு. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கை முடிஞ்சு போகல, மறந்துடாதீங்க. அல்லது மனிதர்கள், நம்ம விரும்பினவர்கள், நெருக்கமானவர் நம்மளோட இல்லாமல் போகலாம். நமக்கு வேண்டிய சமாதானம் இல்லாத போல இருக்கலாம். எது நீங்க இழந்து நிக்கிறோம் நீங்க நினைச்சாலும், இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு தெளிவாய் பேசுகிறது. ஒண்ணு, நான் ஆரம்பத்துல கைப்பிடிச்ச பாருங்க, அது அந்த அதிசயம் போலவே தொடர்ந்து உன் ஜீவன் உள்ளவரை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. அல்லேலூயா. எனக்கு ஒரு பிரயாணம் புறப்படலாம், சர்ச்சுக்கு வரலாம், போகும்போது சோர்ந்து போவோம், பிரயாணத்துல சோர்ந்து போவோம், உடம்புல பலவீனம் வரும், சரீரத்துல சோர்வு, நம்மை துக்கப்படுத்துவார்கள், தொடர்ந்து ஓட முடியாதபடி உலகம் செய்யும். ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உன்னை நான் மீட்டு கொண்ட நாள் முதல் உன்னை எப்படி கரம் பிடித்தேனோ, உனக்கு எப்படி அதிசயம் செய்தனோ, அது தொழிலா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், உன் சரீரத்துல விழுந்த நேரங்களில் தூக்கி எடுத்த நேரமா இருக்கலாம், அதை போலவே நான் உன்னை அதிசயங்களை காணப்படும். ஒரு அழிலே சொல்லும், சத்தமா சொல்லுங்களேன், சேர்ந்து பல அதிசயமானவர் ஆறுதல் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம்,
தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயங்களை செய்த தேவன் இனி செய்வார். ஆமென். விசுவாசிங்க, 6வது மாதம் முதல் மிகுந்த அதிசயமானவைகளை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள். அல்லேலூயா. அதிசயங்களை செய்தார், காண பண்ணுவார். அது 2 பார்த்தோம். 2வது ஆசீர்வாதம், அதே 136ஆம் சங்கீதம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஏன்? 2வது 10 முதல் 12, எகிப்தியருடைய தலைச்சங்கங்களை சங்கரித்தவரை துதியுங்கள் என்றும் உள்ளது, அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லலாம். 2வது, இதுவரை இந்த 5 மாதங்கள் அல்லது நீங்க ஞானஸ்நானம் பெற்ற நாள் முதல் இன்று வரை உங்களுக்காக யுத்தம் பண்ணின ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். The Lord fought for you. உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். அவர் தொடர்ந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். He will fight for you. ஆமென். உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். இதை நீங்க விசுவாசிக்கணும். முதல்ல பார்த்தோம், அதிசயங்களை காண செய்தார், காண பண்ணுவார். ஆமென். மீகா 7:15. 2வது சொல்றாரு, உங்களுக்காக யுத்தம் பண்ணின ஆண்டவர் இனியும் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நான் திரும்ப அதுல இருந்து சில வார்த்தைகளை சொல்றேன். எகிப்தியருடைய தலைச்சங்கங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர்கள் நடுவில் இருந்து இருப்பு களவாய் போன்ற 430 வருஷம் அடிமைகளாய் வாழ்ந்த ஒரு தேசத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் புறப்பட பண்ணினார். நீங்கள் நானும் புறப்பட்டு போய் வேலைகள் செய்வது ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் அதை அனுமதிக்கிறாரா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்களா என்று நீங்கள் நானும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவரை துதிக்கிற பிள்ளைகள். ஆமென். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை மறவாமல், சொந்த பேச்சுகள் அதிகம் பேசி சொந்த காரண காரியங்களை நம்மளே நினைத்து கொண்டு சொந்த உழைப்பு, சரீர உழைப்பு, இதனால நான் சோர்ந்து போகிறேன், இதுதான் பிரதானம் என்று நினைக்கிற பிள்ளைகள் அதிசயங்களை காண முடியாது. ஆமென். பாரு, அவ்வளவு பெரிய செங்கடல், அவன் நினைச்சிருந்தா இந்த செங்கடல்ல இருந்து விடுதலை கிடைக்க ஒரு தெரியலாமே. பின்னாடி பார்வோனின் சேனை, உயர்ந்த ஒரு மலை, இன்னொரு பக்கம் ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு, ஈரோம் என்கிற பள்ளத்தாக்கு, 4 பக்கமும் நெருக்கப்படுகிறார்கள். 14:10 சொல்லுது, கர்த்தர் பிள்ளைகள் எங்கு நெருக்கப்பட்டார்கள், அக்காலத்திலே கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். செங்கடல் எவ்வளோ பெருசு, அதுல இருந்து விடுதலையாக பெரிய காரியத்தை செய்ய சொல்ல கவனிங்க. அதிசயம், ஒரு கோல், மோசே ஒரு குச்சி வச்சிருந்தார், அந்த கோலை எடுத்து செங்கடலுக்கு முன்ன நீட்டு, அது 2ஆக பிளந்து போகும். அல்லேலூயா. அதுல பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? வெட்டாந்தரையில நடப்பது போல தேவ பிள்ளைகள் நடந்து போனார். ஒரு ஈரப்பதம் கூட கிடையாது. ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா உண்மையை சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவம், வறுமை கண்ணுல பார்க்கவே விட மாட்டார். ஒரு அழியிலேயே சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? வியாதிகள் வரும் போகும், ஆனா ஒரு பெரிய தைரியம் அதுக்கு மேல இருக்கும். என்ன தெரியுமா? எதையோ பார்த்துட்டோம், தேவன் விடுவிக்கலையா, உயிரையும் மீட்டு கொடுக்கலையா, 2 முறை சாக கிடந்தோ, கர்த்தர் உயிரை மீட்டு கொடுத்து இன்றைக்கு வரை ஜீவனோட வைத்திருக்கிறார். கொரோனா டைம்ல எவ்வளோ வீக்கான பாடி, மறிச்சிருக்கணும் என்று நினைப்பவர்கள் நம்மில் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க.
பாருங்க, ஒரு குச்சியை நீட்டினோடனே செங்கடல் இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையிலே நடந்து போன. இன்னொன்னு தெரியுமா, பின்னாடியே இவங்களை பிடிச்சலாம் நம்மளும் போயின்னு. வெட்டாந்தரையை கண்களிலே கண்டவர்கள் பார்வோனின் 600 பிரதான சேனைகள் வெட்டாந்தரையில காலை வைக்கிறாங்க. அந்த எண்டுல தேவ பிள்ளைகளுடைய கடைசி ஆள் வெளியே போறார், எக்ஸிட் ஆகிறார், வெளியே வர. அவங்க வெளியே போக இங்க ஆட்கள் உள்ள காலை வைக்க தண்ணீர் மீண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்று வரை நம்ம வேலைக்கு போற, வருமானம் சம்பாதிக்கிற, ஊழியம் செய்யறோம்னா நமக்கு விரோதமாய் வருகிறவைகளை கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார், யுத்தம் பண்ணுகிறார். ஏசாயா 52:12 சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறவராய் அவருடைய மகிமை உங்களுக்கு பின்னே காக்கிறதாய். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், யுத்தங்கள் செய்கிறவர். அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தங்களை நடப்பித்தார், இனியும் யுத்தங்களை நடப்பிப்பார். ஒரு அலிலியா சொல்ல மாட்டீங்களா? யாத்திராகமத்துல 14ஆம் அதிகாரம் 14-15 சொல்லுது. கர்த்தர் அவளை பார்த்து சொல்ற, மோசேயை பார்த்து, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். என்று கண்ட எகிப்தினை நீங்கள் காண்பதில்லை. இதுவரை கலங்கடித்துக் கொண்டிருந்த பிரதான சேனைகளோடு ரதங்களோடு வந்து கொண்டிருந்த பார்வோன் ஏன் தெரியுமா பயந்தாங்க? ஏற்கனவே 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 430 வருஷம் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பல தலைமுறைகள் உள்ளே செத்து போனாங்க. ஆண்டோடைய விடுதலையை காண முடியல, ஆண்டோடைய ஆசீர்வாதம் பார்க்க முடியல. அந்த பயத்தோடு போறாங்க, செங்கடலை தாண்டாங்க. நமக்குன்னு ஒரு தேசம். திரும்பி பார்த்தா பார்வோன் தொடர்ந்து வருகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, அழகான வார்த்தை சொன்னாரு, இன்று கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் காண்பதில்லை. நீங்கள் விசுவாசித்தால் இந்த 5 மாசத்தோட உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. சொந்த வீடுகள், இடங்களை வாங்குவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு அலிலியா சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன் தெரியுமா? தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த தேசமே 7 பெரிய சாதிகள் குடியிருந்தாங்க. இவங்களை விட்டிருந்தா சண்டை போட்டு சோர்ந்து போயிருப்பாங்க. இன்னும் வசனம்லாம் இருக்கு, வனாந்திரத்துல கூட தேவ ஜனங்கள் அது குறிப்பிட்ட சில வருஷங்களே காணாம போயிருக்கலாம். ஆனா 40 வருஷம். ஏன் தெரியுமா? பைபிள் அழகா சொல்லுது, ஆண்டவர் அழகா சொல்றாரு. ஒரு பிள்ளைக்கு பெற்றோர்கள் நண்பர்கள் சொல்லுகிறது போல சொல்றாரு, உங்களை நான் இப்படி சுற்றி நான் கொண்டு போகாதிருந்தால், நேரா கொண்டு போயிருந்தா தேசங்களோடு சண்டையிட்டு, அல்லேலூயா, நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? எதிர்த்து வருகிறவர்களோடு நீங்கள் போரிட்டு சண்டையிட்டு நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்கள். மார்க் 8 சொல்றாரு, எல்லாம் சாப்பாடு இல்லைன்றாங்க, இரவு நேரம் பணம் இல்லைன்றாங்க. கவனிக்கிறீங்களா பிரதர்? கவனிங்க. ஏசப்பா உங்க மேல கரிசனை உள்ளவரா? ஒரு அலிலியா சொல்லுங்க. நம்முடைய உடம்புல பலவீனம் இருக்கலாம், ஊழிய தாழ்ந்து இல்லாம இருக்கலாம், ஊழிய குடும்பத்துல பிறக்காமல் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் ஏன் தெரியுமா பார்த்தாரு? ஐயோ, என் பிள்ளை சோர்ந்து போவானே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். குடும்பம் எல்லாம் நம்மளை பார்த்து பரிதவிக்கும். என்ன பார்த்து சொன்னாங்க, 8வது பிறந்துட்டு என்ன செட்டில் ஆகலையே, இவனுக்குன்னு ஒண்ணு பண்ண முடியல. அப்பா சொன்னாரு, எல்லாம் சேர்ந்து இவன் கல்யாணத்தை நல்லா பண்ணுங்கடா அப்படின்னு. ஆனா அவரு கூட இல்ல. உங்களையும் நினைச்சு பாருங்க, நம்முடைய பலவீனங்கள் சரீரமா இருக்கலாம், குடும்பத்தின் சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் பார்த்தார், ஐயோ, என் பிள்ளை எனக்கு கைவிடக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை தனிப்பட்ட முள்ள தூக்கி எடுத்தார், இன்றைக்கு உன்னதங்களில் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு அலிலியா சொல்லுங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம வீடு கட்டினவர்கள் உண்டு, கட்ட போகிறவர்கள் உண்டு, நல்ல வருமானங்களை பெற்றவர்கள் உண்டு. அழகான ஒரு இடத்தை தேவன் வாடகை இருந்தாலும் சபை நடத்த கிருபைகள் தந்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எங்கெங்கெல்லாம் அதிசயம் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் செய்த தேவன் இன்னும் அதிசயங்களை தொடர செய்வார். 2வது, யுத்தங்களை நமக்காக நடப்பிக்கிற தேவன் 7 சாதிகளை துரத்திட்டு தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கடைசியாக மூன்றாவதாக 13 முதல் நான் வாசிக்கிறேன். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரம் ஒரு தடையாய் இருந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். 14, பார்வோனை அவன் சேனைகளை சிவந்த சமுத்திரம் கவிழ்த்துப்பட்டவரை துதியுங்கள். நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை, எமோரியர் ராஜாவாகிய சீகோனை, பாசானின் ராஜாவாகிய ஓகை, தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். இது எதை காண்பிக்கிறது? கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்தை போய் அடைகிற வர கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். யாரோருடைய யுத்தம்? ராஜாக்கள். ஆமே, பாசானின் ராஜா, எமோரின் ராஜா, ஓகின் ராஜா, இப்படி எல்லாரையும் பிரபலமான ராஜாக்கள். ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தை, பிரபலமானவர்கள். ஒரு அணிலே சொல்லுங்களேன். தாவீது பிரபலமற்றவன், கர்த்தருடைய பிள்ளைகள் பிரபலமற்றவர்கள், மோசே திக்குவாய் மந்தனாவு. ஆனால் அவர்களுக்காக தேவன் உலகத்தின் பார்வையில், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பிரபலமானவர்களை கர்த்தர் சங்கரித்தார். உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீ யாரையும் மற்றவர்களுக்கு கம்பேர் பண்ண வேணாம். உன்னை கர்த்தர் வெளியேற பெற்றவளை பார்க்கிறார்.
ஆமே. உனக்கு விரோதமா யார் எழும்பினாலும் சரி கர்த்தர் மடங்கடிப்பார். அவர் எவ்வளவு பிரபலமானவர், எவ்வளவு அரசாங்கம் இருந்தாலும் சரி, சினிமா புகழா இருந்தாலும் சரி, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமே. மௌன சாமியார் போல இருந்தாலும் சரி, வாய் திரவமா இருந்தாலும் சரி, உனக்காக எனக்காக பேசுகிற ஒரு ஆண்டவர். மூணாவது குறிப்பு சொல்லுது, அதுக்கு எனக்கு தேவன் கொடுத்த தலைப்பு தடைகளை மாற்றுகிறவர். இந்த பாசான் ராஜா, எமோரியன் ராஜா தாண்டி போனாதான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். கவலைப்படாத, உன்னை அழைச்சிட்டாரு. தடைகள் எல்லாம் உடைத்து கர்த்தர் உன்னை கொண்டு போவார். ஆமே. மீகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக நடந்து போகிறார். ராஜா உன் வாசலுக்குள் பிரவேசிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இந்த 3 கலந்த ஒரு சம்பவம் தான் மார்க் 8. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். மேன்மேலும் ஆசீர்வதிக்கிற தேவன். இரவெல்லாம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்தவர்கள். ஒரே ஒரு குறிப்பு தான், நீங்க தேவன் மீது அளவு கடந்த அன்பு. அம்மா அப்பாவை விட, உன் மனைவியை விட, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, புருஷனை விட, அப்பா அம்மா விட, பிள்ளைகளை விட, என்னுடைய ஊழியத்தை விட, நான் என் இயேசுவுக்கு நீங்கள் அப்படி சொல்ல உங்களால முடியுமா? சொல்லிக்கங்க, சொல்லுங்க. அதான் நல்லது, உரிமை. என் இயேசு முதலிடம். ஆமே. சத்தமா சொல்லுங்களேன். பாடிட்டு போனா போவாது. அது என் வாழ்ந்தாலும் உம்மாடுதான், சத்தாலும் அதெல்லாம் நடக்காது. கர்த்தர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். எங்கெங்க வழி விலகிறோம், எங்கெங்க ஓடி போறோம், எங்கெங்க நேரத்தை கொடுப்பதில்லை, கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அவன் இன்னைக்கு பேசுறாரு. 5 மாசம் ஜனவரியில் ஆரம்பிச்ச இந்த மே மாத கடைசி நாள் வரை உன்னை நான் தப்பு வைத்தேன். உன் சொந்த பந்தங்களுக்கு உன் தலையை உயர்த்தின, உன் சொந்த ஊருக்கு போனாலும் கூனி குறுகி போகாதபடி உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன். சகோதரர்கள் உன்னை தேடி வரும்படி செய்கிறேன். உன் வேலை ஸ்தலத்துல உன்னை உயர்த்துகிறேன். உனக்கு இருக்கிற இக்கட்டுகளை மாற்றுகிறேன். உனக்கு தொல்லை கொடுக்கிற மேனேஜர், டீம் லீடர், யாராயிருந்தாலும் பிரபலமானவர் நான் துரத்தி விட வல்லவராயிருக்கிறேன். யுத்தங்களை செய்தவர். 3வது தடைகளை மாற்றுகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். எழும்பி நிற்கலாம் ஆண்டவருடைய கரத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், 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 அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் எழுதும்போது அவன் எத்தனை காலங்களை கடந்து வந்திருப்பான், எத்தனை விதமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்க கூடும். ஒரு கட்டத்துல தயவு செய்து கண்களை மூடலாமா, ஒரு கெபிக்குள்ள போய் தங்கலாம். கெபிகளுக்குள்ளே, இன்னொரு இடத்துல பெலிஸ்தியரின் பாளையத்துக்குள்ளே, எந்த கோலியாத்தை வீழ்த்தினானோ அந்த பாளையத்திற்குள்ளே போகிறான். அங்கே தண்ணி தாகம் எடுக்கிறான். அந்த தண்ணீருக்கான கிணறு பெலிஸ்தியரின் பாளையத்தில் இருக்கிறது. அங்க போய் தண்ணி மொண்டு கொண்டு வரணும். அப்போ தாவீதுக்கு நெருக்கமானவர்கள் 30 பேர். அந்த 300 பேர், அதுல 30 பேர் பராக்கிரமசாலிகள், அதுல 3 பேர் தாவீதோடு கூட நெருக்கமானவர்கள். இந்த 3 பேரும் போய் எதிரிகளுடைய பாளையத்தில் இருக்கிற தண்ணீரை, கிணற்றில தண்ணீரை மொண்டு கொண்டு வருகிறார்கள். காரணம் என்ன? என் எஜமானுக்கு தண்ணீர் தாகம், அதை நான் தீர்க்க வேண்டும் என்று தன் உயிரையும் பணையும் வைத்து, அல்லேலூயா, கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து போய் எதிரிகளின் பாளையத்திற்கு தண்ணீரை கொண்டு வராங்க. தாவீது சொல்லுகிற, இந்த தண்ணீரை நான் குடிக்க மாட்டேன். காரணம், இது உங்களுடைய இரத்தத்திற்கு சமமாயிருக்கு. ஆமென். உங்க ஜீவனை பொருட்படுத்தாமல் கொண்டு வந்தீர்களே என்று. அல்லேலூயா. தன் எஜமானை பிரியப்படுத்தினான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவர், உங்க கிருபை என்றும் உள்ளது. நீங்க சின்ன ஒரு ஒப்பு கொடுத்தாது போங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனிதர்களுக்கு முன்னாடி நான் எப்படி ஒண்ணு நின்றலாம், ஆனா நான் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறேன்? அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 மாதங்கள் ஆச்சரியமாய் நடத்தினீரு. என்னை பணம்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, எல்லார்கிட்டையும் 500 ரூபாய் 1000 புழங்குது. லட்சாதிபதிகளா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அப்படி குறுக்கு வழியில் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமா சேகரித்து. அல்லேலூயா. ஊழியம் என்பது சொத்துக்காக அல்ல, ஆமை கொள்ளையடிக்க அல்ல. அல்லேலூயா. ஓ, நன்மைக்காக. நமக்கு அருமையான பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கு, தேசம் ஆசீர்வதிக்கப்பட. நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவர் நல்லவர், உங்களை உயர்த்துவார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. ஒருவேளை உங்க சம்பளம் போதாம இருக்கலாம். அல்லேலூயா. 2, 3, 1, 4 பேர் சம்பாதிக்கலாம், பத்தாம இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இதே சென்னையில உங்களை உயர்த்துவார். இதே பட்டணத்திலே உங்களை வீடு வாங்க உதவி செய்வார். மனிதர்களை அதற்கென்று ஏற்படுத்துவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. காலங்கள் மாறலாம், ராஜாக்கள் மாறலாம், ஓ அரசாங்கங்கள் மாறலாம், ஓ நம்முடைய வயது மாறிக்கொண்டு போகலாம். வசனம் சொல்லுது, பாபிலோன் தேசத்திலே தரியு ராஜ்யபார காலத்திலோ, கோரேசின் ராஜ்யபார காலத்திலோ கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்லவர், நல்லவர், நல்லவர். உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, அழைத்தவர் உன்னை நடத்துவார். சொல்லுங்க பாப்போம், உரிமையோடு சொல்லாம, அழைத்தவர் என்னை நடத்துவார். ஆமென்.